வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. வரும் 27ஆம் தேதி அவர் வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்த நிலையில் தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் அவர் பிரச்சாரம் செய்வார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் 27ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தற்பொழுது நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. உரிய ஏற்பாடுகளை செய்யும்படியும் அதே போன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இடத்தை ஒதுக்கி தரும்படியும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இடம் கோரியிருக்கிறார்கள். நாமக்கல் மற்றும் சேலத்தில் டிசம்பர் 13ஆம் தேதி பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. தற்பொழுது அந்த பிரச்சார ஷெடியூல் மொத்தமாக மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்கூட்டியே வெளியிட்ட அந்த திட்டத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு பார்த்தமென்றால் 3 மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது புதிய ஷெடியூலில் 2 மாவட்டத்திற்கு மட்டுமே பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஷெடியூல் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் பார்த்தமென்றால் அவர் நாளைய தினம் பார்த்தமென்றால் டெல்டா பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அடுத்த வாரம் கொங்கு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை மற்றும் தென் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோமேனால் அவர் இறுதி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் மொத்தமாக மாற்றம் செய்யப்படும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தற்பொழுது தனியார் நிறுவனத்துடன் ஆடியோ நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழகம் ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை திருச்சியில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பின் பொழுது ஆடியோ சரியாக கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. தொண்டர்கள் கேட்கல என்று பார்த்தோம்னால் கடுமையான ஒரு சத்தத்தையும் எழுப்பியிருந்தனர். இந்த முறை அது 3 ஆடியோ பிரச்சனை வரக்கூடாது என்பதனால் நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மேற்கொள்ளக்கூடிய அந்த விஜயின் பிரச்சாரத்தின் பொழுது ஆடியோ பிரச்சனையோ அல்லது தொழில்நுட்ப பிரச்சனையோ ஏற்பட்டு விடக்கூடாது என தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். இதனால் தனியார் இன்ஜினியரிங் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது பம்பரமாக சுழன்று தங்களுடைய இறுதிக்கட்ட பணிகளை செய்ய துவங்கி இருக்கிறார்கள். அடுத்த வாரம் விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது.